Hi friends, welcome to Bharani Ari Fashion Designer. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா garments tape measurement தான் நம்ம பார்க்க போறோம். இந்த tape measurement பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அத பத்தி நிறைய பேர் புரியல அப்படினு சொன்னதனால இத வச்சு ஒரு full வீடியோ டீடைலான வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல வந்து இன்ச் சைடுல இருக்கிறதையுமே நான் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சென்டிமீட்டர் சைடுல இருக்கும் பாத்தீங்களா, அதையுமே உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இதில் வந்து 0 to 1 இன்ச்சுக்குள்ளே எத்தனை லைன்ஸ் இருக்குமோ அதை வந்து நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் வந்து 0லேருந்து ஒரு லாங்காக சென்டரில் ஒரு லைன் இருக்கும், அது வந்து 1/2 இன்ச். ஓகேவா? இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து 1/2 இன்ச் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த 0க்கும் இந்த 1/2 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு லாங்காக கோடு இருக்கும், அது வந்து 1/4 இன்ச். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த 1/2 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு லாங்காக கோடு இருக்கும், அது வந்து 3/4 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு நடுவுலையும் குட்டி குட்டியாக கோடு இருக்குல்ல, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 0 to 1 இன்ச்சுக்குள்ளே டோட்டலாக 8 லைன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் 1 2 3 அப்படின்னு போட்டு கட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து டோட்டலாக 8 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி தான் 0 to 2 இன்ச்சுக்குள்ளே டோட்டலாக 16 லைன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் 0 to 3 இன்ச்சுக்குள்ளே 24 லைன்ஸ் வந்து இருக்கும். இதே மாதிரி 1 இன்ச்சுக்கும் நடுவில் வந்து 8 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு இன்ச்சும் ஆட் ஆக 8 லைன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 1 இன்ச்சுக்குள்ளே 8 லைன்ஸ் இருக்குது. அந்த 1 இன்ச்சுக்கு அப்புறம் இருக்கிற லைன் வந்து 9 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி தான் 10 11 12 அப்படின்னு ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா? இதே மாதிரி தான் மெஷரிங் டேப்லேயுமே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 0ல் இருந்து அந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, 1, அதை வந்து 1/8 அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன் 1/8 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 0லேருந்து 1 வரைக்கும் 8 பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை 1/8 அப்படிங்கிறது சொல்கிறோம். அதே மாதிரி அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறனால 1 அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? இப்போ 1/8க்கு அடுத்தாப்பில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2/8ன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் வந்து 1/4 இன்ச்சுன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த 2/8 வந்து 1/4 இன்ச்சுன்னு தான் சொல்லணும், 2/8ன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? 2/8க்கு அடுத்தாப்பில் ஒரு குட்டியாக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 3/8 அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? இந்த 3/8க்கு அடுத்தாப்பில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்கும், அதை வந்து 4/8ன்னு சொல்லணும். ஆனால் இதையும் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி 1/2 இன்ச் அப்படின்னு தான் சொல்லணும், 4/8 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 4/8க்கு அடுத்தாப்பில் ஒரு குட்டியாக ஒரு கோடு இருக்கும், அதை வந்து 5/8 அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்கும், அதை வந்து 6/8 அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம அதை அப்படி சொல்லக்கூடாது, 3/4 இன்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு குட்டியாக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 7/8. அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 8/8. ஓகேவா? ஆனால் நம்ம 8/8 அப்படின்னு சொல்லக்கூடாது, அதை வந்து 1 இன்ச் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு இந்த 1 இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 9/16 அப்படி சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 0 to 2 இன்ச்சுக்குள்ளே இருக்கிறது வந்து 16 பாயிண்ட்டாக இருக்கும், அதனால தான் 9/16 சொல்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள கோடு வந்து 10/16. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அடுக்கடுக்காக போகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு, அதே மாதிரி 3/4 இன்ச்சு, இது எல்லாமே உங்களுக்கு அந்த இதோட தான் நம்ம சொல்லணும். 2/8, 4/8, 6/8, 8/8 இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் 1/8, 3/8, 5/8, 7/8, இதை வந்து இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வரதுலேயும் நம்ம சொல்லுவோம், அதனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டேப்பை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சில்வர் ஸ்கேல் இருக்குல்ல, அதில் எந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி 0 to 1 இன்ச்சுக்குள்ளே எப்படி மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே குட்டி குட்டி கோடாக நிறைய கோடு இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 1/32 அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் கூட நிறைய லைன்ஸ் வந்து வந்திருக்கு நம்ம டேப் வந்து கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? இதுலேயுமே 1/16 போட்டிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
நான் இப்போ வந்து டேப்பில் 1/8 2/8 அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயுமே உங்களுக்கு குட்டி குட்டியாக ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மெஷரிங் டேப்பில் இருக்காது, அதுக்கு தக்கன ஸ்பேஸாக இருக்கும். ஓகேவா, அந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 0 to 1 இன்ச்சுக்குள்ளே 16 பாயிண்ட் வந்து வந்திருக்கும். ஓகேவா, இதை தான் வந்து 1/16 அப்படின்ட்டு அந்த சில்வர் ஸ்கேலை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து 1/32 அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த 16 பாயிண்ட் மேலே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன்ல, அதுலேயுமே சைடில் பாருங்கள் குட்டி குட்டி கேப் இருக்குது, அதுலேயுமே 2 சைடுமே உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் வரும். அதுதான் உங்களுக்கு 1/32 அப்படிங்கிறது அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க வேண்டாம், அது தேவையில்லை சரிங்களா. அதனால் 1/16 மட்டும் நம்ம பார்த்தா போதும். இது தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் வர்றது வந்து நம்மளுக்கு புரியும். அதனால் இது மட்டும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து நம்ம எப்படி அந்த 8 பாயிண்ட்டுக்கு வந்து மெஷர் பண்ணமோ, அதாவது 1/8 2/8 அப்படின்னு மெஷர் பண்ணமோ, அதே மாதிரி தான் இந்த 16 பாயிண்ட்டுக்குமே நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகேவா, 1/16 2/16 அப்படின்னு மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 1/16 வரும். செகண்ட் ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2/16 வரும். ஆனால் அதை வந்து 2/16 சொல்லக்கூடாது, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 1/8 அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மெஷரிங் டேப்பில் இந்த பாயிண்ட் இருக்கும், அதனால தான் 1/8 அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து 3/16 நம்ம சொல்லணும். அடுத்தாப்பில் ஒரு பாயிண்ட் இருக்கிறது வந்து 4/16, ஆனால் அது 4/16 சொல்லக்கூடாது, 1/4 இன்ச் அப்படின்னு சொல்லணும். இதையுமே உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதை வந்து 1/4 இன்ச் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மெஷரிங் டேப்பில் இது இருக்கும், நம்ம 1/4 இன்ச் தான் சொல்லுவோம், அதனால 1/4 இன்ச்னே சொல்லணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்னொரு குட்டி கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 5/16 அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்கும், அதை வந்து 6/16 வரும். ஆனால் அதை வந்து 6/16 சொல்லக்கூடாது, இந்த கோடு வந்து அந்த டேப்பில் இருக்கும், அதனால 3/8 நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 3/8 அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தாப்பில் ஒரு குட்டி கோடு இருக்கிறது வந்து 7/16. ஓகேவா, அடுத்தாப்பில் ஒரு லாங்காக ஒரு பெரிய கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 8/16, அதை வந்து 1/2 இன்ச் அப்படின்னு தான் சொல்லணும், 8/16 அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு குட்டி கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 9/16 சொல்லணும். அடுத்தாப்பில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 10/16, ஆனால் 10/16 சொல்லக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி 5/8 அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தாப்பில் ஒரு குட்டி கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 11/16. அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு லாங்காக கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 12/16, 12/16 அப்படி சொல்லக்கூடாது, அதை வந்து 3/4 இன்ச் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, 3/4 அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தாப்பில் ஒரு குட்டி கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 13/16 அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 14/16, ஆனால் அது அப்படி சொல்லக்கூடாது, 7/8ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து மெஷரிங் டேப்பில் இருக்கும். ஓகேவா, அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு குட்டி கோடு இருக்கிறது வந்து 15/16. அடுத்தாப்பில் ஒரு லாங்காக பெரிய கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 16/16, அதை வந்து அப்படி சொல்லக்கூடாது, 1 இன்ச் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இப்போ நான் இதில் சொன்னது வந்து உங்களுக்கு புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இதை தான் நான் வந்து இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னேன். அது புரியல அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, ரெக்கார்டு நோட்டில் அந்த கோடு போடாத பக்கத்தில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த 1/8 3/8 5/8 7/8 அப்படின்ட்டு இருக்குல்ல, இது வந்து உங்கள் டேப்பில் வரும். அதே மாதிரி 1/4 இன்ச் 1/2 இன்ச் 1 இன்ச் இதுவுமே உங்களுக்கு டேப்பில் வரும். ஆனால் இந்த 1/16 3/16 5/16 இருக்குல்ல, இது வந்து உங்கள் டேப்பில் இருக்காது, ஆனால் அதுக்கு தக்கன ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். இப்போ உங்கள் கையில் இருக்கிற டேப் எடுத்துக்கோங்க, அதில் வந்து அந்த பின் இருக்கிறதுனால நான் 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 0 to 1 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ இதில் இருக்கிற லைனை வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 0 to 1 இன்ச்சுக்குள்ளே 8 லைன்ஸ் இருந்து இருக்குது. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 1/8. ஏன்னா 8 பாயிண்ட் இருக்கிறதுனால அது 1/8. அடுத்தாப்பில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்கும், அது வந்து 1/4 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்தாப்பில் ஒரு குட்டியாக ஒரு கோடு இருக்கும், அது வந்து 3/8. ஓகேவா, அப்புறம் சென்டரில் லாங்காக ஒரு கோடு இருக்கும், அது வந்து 1/2 இன்ச் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தாப்பில் ஒரு குட்டியாக கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 5/8. அடுத்தாப்பில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்கும், அது வந்து 3/4 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு கோடு இருக்கும், அது வந்து 7/8. ஓகேவா, லாஸ்ட்டாக ஒரு லாங் கோடு இருக்கும், அதுதான் வந்து 8/8 1 இன்ச் நம்ம சொல்லணும். ஓகேவா, இப்படி தான் 1 இன்ச்சுக்குள்ளே உங்களுக்கு 8 லைன்ஸ் வந்து இருக்கும். இந்த 8 லைன்ஸ்குள்ளேயும் உங்களுக்கு குட்டி குட்டியாக கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் ஒவ்வொரு லைன்ஸ் வந்து வரும்.
அதுதான் நம்ம வந்து 1/16 2/16 நம்ம சொன்னோம். அதுக்குள்ளேயும் குட்டி குட்டி லைன்ஸ் வரும். அதுதான் 1/32 2/32 அப்படின்ட்டு அந்த சில்வர் ஸ்கேலை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. 1/16 மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அதாவது அந்த ஸ்பேஸில் தான் ஒரு பாயிண்ட் வரும். அதுதான் 1/16. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் ஒவ்வொரு லைன்ஸ் வரும். அதை தான் 1/16 2/16 3/16 நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு வந்து தரவாக புரிஞ்சாதான் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இந்த டேப் மெஷர்மெண்ட்டில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த சார்ட்டை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த டேப் மெஷர்மெண்ட் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்தேன். இது என்ன அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸில் வந்து நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ரேடியஸ் அளவு, ப்ளீட் இன்டேக்கு, இந்த மாதிரி நிறைய ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்படி கண்டுபிடிச்ச ஆன்சரில் வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு இந்த மாதிரி மட்டும் வராமல் அந்த 1 இன்ச் பக்கத்தில் பாயிண்ட் போட்டு ஒரு 2-3 நம்பர் வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2-3 நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம கரெக்டாக மெஷரிங் டேப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா? அதை தான் இப்போ வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ இந்த சார்ட்டில் மேலே வந்து ஃப்ராக்ஷன் டெசிமல் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெரியும். அதாவது இந்த மெஷரிங் டேப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா? 1/16 1/8 3/16 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு இந்த மாதிரிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுதான் ஃப்ராக்ஷன். டெசிமல் அப்படின்னா தமிழில் வந்து தசம எண் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர எண்ணு தான் தசம எண் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் டெசிமல். இதில் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரை இந்த மெஷரிங் டேப்பில் எங்கே நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த சார்ட்டில் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, ப்ளீட் இன்டேக்கு, ரேடியஸ் அளவு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்கள, அதில் வந்து இந்த பாயிண்ட் அந்த புள்ளிக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு 2 நம்பரை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 06 01 18 25 31 அப்படிங்கிற மாதிரி நம்பர் வருது அப்படின்னா அதுக்கு நேராக இந்த சார்ட்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? 1/16 1/8 3/16 இந்த மாதிரி அந்த சார்ட்டில் என்ன நம்பர் போட்டிருக்காங்களோ அதில் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துடலாம். இந்த டெசிமல் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து 0ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து அந்த 0ன்னு வர இடத்துல நீங்கள் என்ன நம்பர்னாலும் கூட வச்சுக்கலாம். இப்போ 5 4 இந்த மாதிரி எந்த நம்பர்னாலும் வச்சுக்கிட்டு அந்த நம்பர் பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சு 06 அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்சரை வந்து டேப்பில் 1/16 நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். அதாவது மெஷரிங் டேப்பில் 1/16க்கு வந்து உங்களுக்கு லைன் போட்டிருக்காது. அதாவது 0க்கும் அந்த 1/8 இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த நீங்கள் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 06ன்னு வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெசிமலில் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 01 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெஷரிங் டேப்பில் 1/8ன்னு நம்ம மெஷர் பண்ணோம் பார்த்தீங்களா? அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி தான் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 18 வந்துச்சு அப்படின்னா 3/16 நம்ம மார்க் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 25 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம 1/4 இன்ச்சாக மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 31 வந்துச்சு அப்படின்னா 5/16 நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 37 அப்படின்னு வந்துச்சுன்னா 3/8 வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 43 அப்படின்னு வந்துச்சுன்னா 7/16 மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் நமக்கு தெரிஞ்சதான் 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 50 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம 1/2 இன்ச்சில் தான் மார்க் பண்ணுவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா 9/16 நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 62 வந்துச்சுன்னா 5/8 வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 68ன்னு வந்துச்சுன்னா 11/16 வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அப்புறம் வந்து 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 75 வந்துச்சு அப்படின்னா நம்ம 1/4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உள்ளது வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 81 வந்துச்சுன்னா 13/16 மார்க் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 87 வந்துச்சுன்னா 7/8 வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 93 வந்துச்சுன்னா 15/16 நம்ம மார்க் பண்ணுவோம். லாஸ்ட்டாக அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 00 வந்துச்சு அப்படின்னா 1 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேவா?
இந்த சார்ட்டையுமே உங்கள் ரெக்கார்டாக நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சார்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை தான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். எந்த இடத்துல நம்ம மெஷரிங் டேப்பில் கரெக்டாக மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் வந்து 1/16 3/16லாம் அந்த மெஷரிங் டேப்பில் உங்களுக்கு மார்க் ஆகியிருக்காது. அதில் வந்து 1/8 3/8 5/8 7/8 இது மார்க் ஆகிருக்கும். அதேமாரி 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு இது மட்டும் தான் உங்களுக்கு மெஷரிங் டேப்பில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா, அதாவது 1/16 3/16ல் மார்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 0க்கும் 1/8க்கும் நடுவில் நீங்கள் ஒரு மார்க்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக அதில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது. நீங்கள் 1/8ல் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் 3/16 5/16லாம் வருதுல்ல, அதில் மார்க் பண்ணுற ஆன்சர் கூட நீங்கள் ரவுண்டாக 1/4 இன்ச்சு 3/8 இந்த மாதிரி கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு துல்லியமாக மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ இது வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம். அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 போட்டிருக்குல்ல, அதில் என்ன நம்பர் வந்தாலும், அதாவது 5 4 6 7 இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் அதை எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வரலாம். அதையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த 0ன்னு வர இடத்துல 8.0625 அப்படின்னு வந்திருக்குன்னு வைங்களேன். அதை வந்து இந்த மெஷரிங் டேப்பில் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, 8ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி, அதனால 8 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? 8 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0.625 வந்து அந்த பாயிண்ட்டை எப்படி கரெக்டாக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். 0க்கும் அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸில் தான் இந்த இதை வந்து மார்க் பண்ணணும். அந்த 0.62 பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து கரெக்டான மார்க்கு. அதில் மார்க் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? உங்களுக்கு அவ்வளோவா டிஃப்ரெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த 6.315 அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 6ன்னு வர இடத்துல நீங்கள் 6 இன்ச்சு எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 315 அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதை நீங்கள் எங்கனக்குள்ளே மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த 1/4 இன்ச்சுக்கும் 3/8க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஆனால் நீங்கள் ரவுண்டாக வந்து அந்த 3/8லேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோவா பெரிய உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? இப்படி தான் இதை வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த 4.435 அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை எதில் மார்க் பண்ணணும் அப்படின்னா 4 இன்ச் எடுத்துக்கணும். அதில் இருந்து அந்த 3/8க்கும் 1/2 இன்ச்சுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இந்த 0.435 வந்து நம்ம மார்க் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சாக கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9.625ல் 9 வர இடத்துல 9 இன்ச் எடுத்துக்கணும். அந்த 625 வந்து அந்த 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் நடுவில் குட்டியாக ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா, 5/8 அதில் வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். இதை வந்து நான் இப்போ ரேண்டமாக ஒரு ஆன்சரில் தான் உங்களுக்கு எங்கே நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்கள்ல, அதில் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இன்ச்சு சைடை வந்து நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டிமீட்டர் சைடு நம்ம பார்க்கலாம். இந்த சென்டிமீட்டர் சைடில் வந்து அந்த 0 1 2 3 அப்படிங்கிறது வந்து பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து 0லேருந்து 1 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 1 சென்டிமீட்டர். அந்த 1லேருந்து 2ன்னு போட்டிருக்கல, அது வந்து 2 சென்டிமீட்டர். அந்த 2லேருந்து 3 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 3 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் அந்த ஒவ்வொரு சென்டிமீட்டர் வந்து வரும். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே வந்து டோட்டலாக 10 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த 10 லைன்ஸுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மில்லிமீட்டர். ஓகேவா? அப்போது 0லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு வந்து டோட்டலாக 10 மில்லிமீட்டர்ஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம். அதை தான் 1 2 3 அப்படின்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மில்லிமீட்டரை வந்து நம்ம ஷார்ட்டாக MM அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி சென்டிமீட்டர்ஸை வந்து ஷார்ட்டாக CM சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்கும். அது வந்து 0.5 சென்டிமீட்டர். ஓகேவா? அதாவது 1/2 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்கும். அது வந்து 1.5 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த 2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு லாங்காக ஒரு கோடு இருக்கும். அது வந்து 2.5 சென்டிமீட்டர். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் ஒவ்வொரு லாங் கோடு இருக்கும். வந்து அது வந்து 1/2 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு சென்டிமீட்டருக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணி போட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த சைட்லேயுமே உங்களுக்கு மார்க் பண்ணி போட்டிருக்கோம்.
இப்போது இந்த ரெண்டுக்குமே காமனான விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெஷரிங் டேப்பில் இன்ச்சஸ் சைடில் டோட்டலாக உங்களுக்கு 60 இன்ச்சஸ் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி சென்டிமீட்டர் சைடில் 150 சென்டிமீட்டர் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அந்த மெஷரிங் டேப்போட வித்து வந்து உங்களுக்கு 5 ஃபீட்டில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம். 1 சென்டிமீட்டரில் வந்து 10 மில்லிமீட்டர்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இது ஃபுல்லாமே. இன்னொரு டைம் வந்து ரீவைண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்களா? இதில் வந்து 1 மீட்டர் வந்து உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் சேர்ந்து தான் உங்களுக்கு 1 மீட்டர். அதே மாதிரி 1 மீட்டரில் வந்து 1000 மில்லிமீட்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த குட்டி குட்டி கோடாக உங்களுக்கு 1000 கோடு வந்து இருக்குதுன்னு அர்த்தம், மில்லிமீட்டர். ஓகேவா? அப்புறம் வந்து 1 மீட்டரில் வந்து 3.28 ஃபீட் வந்து இருக்குது. அதாவது 1 மீட்டர் அப்படின்னா 3 அடி வந்து வரும். ஓகேவா? அதே மாதிரி 1 மீட்டரில் வந்து 39.37 இன்ச்சஸில் வந்து அந்த 1 மீட்டர் வந்து வரும். நம்ம இன்ச்சஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால். ஓகேவா? நம்ம ரவுண்டாக 40 இன்ச்சஸாக எடுப்போம். இதை தான் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். 1 மீட்டர் அப்படின்னா நம்ம இன்ச்சஸ்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 40 நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். அது ஏன் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 ஃபீட்டில் வந்து 12 இன்ச்சஸ் வந்து வரும். அதே மாதிரி 1 இன்ச்சில் வந்து 25.4 மில்லிமீட்டர்ஸ் வந்து வரும். நான் இப்போ சொல்ல உங்கள் மெஷரிங் டேப் எடுத்து நீங்கள் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சில் 25.4 மில்லிமீட்டர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி 1 இன்ச்சில் 2.54 சென்டிமீட்டர் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 யார்டில் வந்து 36 இன்ச்சஸ் வந்து வரும். இந்த யார்டு அப்படிங்கிறது இந்த ஃபீட்டு மாதிரி அதுவுமே உங்களுக்கு ஒரு அளவு தான். சரிங்களா? அதை வந்து தமிழில் கஜம் சொல்லுவாங்க. 1 யார்டில் வந்து 3 ஃபீட் வரும். 3 ஃபீட் சேர்ந்தால் தான் 1 யார்டு. 1 ஃபீட்டில் வந்து 12 இன்ச்சஸ் வருதுன்னா 3 ஃபீட்டில் வந்து 36 இன்ச்சஸ் வந்து வரும். ஓகேவா? அதுதான் 1 யார்டாக வரும். ஓகேவா? அதே மாதிரி 1 மீட்டரில் வந்து 1.0936 யார்டு வந்து இருக்குது. இது எல்லாத்தையுமே உங்கள் ரெக்கார்டர் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே இப்போ என்ன அப்படிங்கிறத நான் A to Z வரைக்கும் எல்லாமே கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.